ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதயம் சீரியல் எபிசோடு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா நார்மலாக தான் இருந்தது கேஸ். எபிசோடை பற்றி நான் ஷார்ட்டாகவே பேசிடுறேன். அதாவது ஆதியும் பாரதியும் சந்திப்பாங்கன்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டலில், ஆனால் சந்திக்கலை. கரெக்டாக இவர் உள்ள அந்த செயினை கொடுக்க உள்ள வர நேரம் இவங்க வந்து மருந்து வாங்க போயிடுவாங்களாமா. அப்புறம் அவங்க மருந்து வாங்கிட்டு வந்தோடனே இவர் வெளியே போயிடுவாராமா. ஷோ சாமி முடியல. அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரே தமிழை பத்தி ஒரே கவலைப்பட்டுட்டு இருக்கிறா பாரதி. பேசாம வயித்துல மட்டும் என் குழந்தை இல்லைன்னா நானும் தமிழும் எப்பயோ செத்துருப்போம் அப்படிங்கிறாங்க. சோ ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அந்த வார்த்தையில சொல்லும்போது. நானும் மனுஷிதானம்மா, எனக்கும் என்ன சொல்றது இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இந்த யோசனையை வந்து இந்த பக்கி ஆதியோட அம்மாவை திட்டும் போது யோசிச்சிருக்கணும். சரி திட்டிட்டா, எவ்வளவோ அழுதுட்டா. இனிமேலாவது டைரக்டர் வந்து கொஞ்சம் மனசு மாறி பாரதிக்கு நல்லது செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரும் சமைக்க போறாங்க அதே ஆதி வீட்டுக்கு. ஆக்சுவலா இவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுல இருந்து கைஸ், இந்த சமையல் வச்சு தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான தின்னி பண்டாரமா இருப்பானாட்டிருக்கு இந்த ஆதி. எனக்கு சமையல் புடிச்சிருக்குது, எனக்கு இந்த சமையல் புடிச்சிருக்குதுன்னு சொல்லி. இன்னும் நிஷா பார்க்கல. நிஷா பார்த்தா தான் அடுத்த கட்ட வேலையே இருக்குது. அ சும்மா சும்மா சமைச்சுட்டு இவன் தின்னுட்டு உட்கார்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? ம். சமைச்சு வச்சுட்டு அவ ஆதி வந்து ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்பானாமா. அதெல்லாம் பாரதி சமைச்சு வச்சுட்டாங்க. அது என்னமோ சேமியா பிரியாணியாமா. அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோனே, ஆ ஆதி வந்து அதே மாரியே சேமியா பிரியாணியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐ லவ் சேமியா பிரியாணி அப்படிங்கிறாப்புல. உடனே வந்து நம்ம ஆண்டாள் அம்மா இருக்காங்க இல்லையா? என்னமோ பேய பார்த்த மாரி ஷாக்கிங்லயே நிக்கிறாங்க. "ஓ ஆதி! ஓ ஆதி!" அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஆண்டாளுக்கு கால் பண்ணி, "டேய் இந்த மாரி நான் ஆதிய பார்த்தேன்." அப்புறம் "எங்க பார்த்த?" அப்படின்னோனே, "இந்த மாரி அங்க சமைக்க வந்த இடத்துல தான் பார்த்தேன்." அப்படின்னோனே, "அப்ப பத்மாமா அங்க தான் சமைக்கிறாங்களா?" அப்படின்னு கேட்கிறா. கேட்ட உடனே, "நீ பாரதிய கூட்டிட்டு முதல்ல வா" அப்படிங்கிறாப்புல. 2 பேரும் ஆதியும் லேப்டாப்ப தூக்கிட்டு கீழ வர்றாப்புல. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதி வந்து இந்த தயிர் பச்சடிக்கு தயிர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பார்க்கலாம். இனி இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? அது எப்படி கைஸ்? கரெக்டா இவர் செயினை உள்ள குடுக்க வருவாராமா? இவங்க வந்து பிரெஸ்கிரிப்ஷன் வாங்க போவாங்களாமா? மறுபடியும் பிரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இவங்க உள்ள வருவாங்களாமா? இவன் வெளியே செயினை கொடுத்துட்டு வெளியே போயிடுவாளாமா? குழந்தைய பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் விளக்கெண்ணெய். நீயே பார்க்கல. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? இந்த பத்மா அதாவது சமையல வச்சே இது பண்றாய்ங்க. இவன் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்ததுல இருந்து, பாரதி சமைச்சு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறான். இவன் தின்னுகிட்டே இருக்கிறான். அ ஆனா அந்த சமையல் வந்து எங்கேயோ தின்றுருக்கானாமா. இதெல்லாம் டேஸ்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குதாமா. அவங்க அம்மா சமையல் மாரிலாம் இருக்குதுங்கிறான். ஆனா வந்து ஞாபகத்துக்கு வரலையாமா. இந்த 4 வருஷ நினைவுகள வேற அழிச்சிட்டேன்னு சொல்லி டாக்டருக்கு வேற ஃபோன் பண்றாப்புல. ஆ அந்த சீன சொல்ல மறந்துட்டேன்ல. இந்த தமிழ காப்பாத்திருப்பார்ல, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஓடி அத நெனச்சு நெனச்சு பார்க்குறானாமா ஆதி. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, "நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் அம்மா" அப்படின்னு கேட்குறான். "நீ தப்பு பண்ணலடா. நீ குற்றமே பண்ணியிருக்க. அந்த அளவுக்கு குற்றம் பண்ணியிருக்க. ஒரு பச்சை மண்ண மனசுல பாசத்த விதைச்சுட்டு, இப்படி 4 வருஷ நிலைமைகள அழிச்சுக்கிட்டு, எங்க உயிர வாங்கிட்டு இருக்கீங்கடா. நல்ல ஹீரோ, நல்ல ஹீரோயினு, நல்ல கதைக்களமா கொண்டு போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ரொம்ப கேவலம் புடிச்சமா நாடகத்த ட்ராக் மாரி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா டேய். நாடகத்த நீங்க முடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எல்லாத்தையும் ஒட்டுக்கா வர வச்சு தர்மலிங்கம் திருந்துற மாரி எடுங்க. சரியா? ஆண்டாள் அழகருக்கு வந்து 2 பேரும் மாசமா இருக்காளுக. இன்னும் வயிறு பெருசே ஆகலையாமாம். சரியா? நீ எப்ப வயிறு பெருசாகி இந்த குழந்தை பொறக்க போகுதுன்னு தெரியல. இதுல வேற இதயம் சீரியல் வந்து சீக்கிரமா ஒரு சில வாரங்கள்ல முடியுங்கிறாங்க. என்ன கதைக்களத்தோட முடிய போகுதுன்னு தெரியல. சரியா? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க அப்படி நாடகம் ஏதாவது முடிக்கிற மாரி நெனச்சீங்க அப்படின்னா, தயவு செய்து பாட்டி, ஆண்டாள் அம்மா, அந்த தர்மலிங்கம் திருந்துற மாரி, சரியா? அழகரு, அப்புறம் இந்த சைடு ஆதியோட அம்மா அம்மா இல்லைல்ல, அ ஆதி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதியோட வாசுவோட அம்மா, அப்பாலாம் நாடகத்துல இருக்கிறாங்களா என்னன்னே தெரியல. தர்மலிங்கம் என்ன ஆனானே தெரியல. அந்த ஆளு அதோட போனவன் தான். மக ஒரு போடு போட்டா ஆண்டாளு. அதோட போனவன் தான் தர்மலிங்கம் ஆளையே காணோம். அ ஷோ சாமி! அதான் இந்த நாடகத்துல அப்படியே புது புது மூங்குல உள்ள கொண்டு வராங்க. இந்த தாத்தா உள்ள புது என்ட்ரி. இந்த பத்மாமா புது என்ட்ரி. அ அப்படியே இந்த பாரதி, வாசு குடும்பம்
பாரதியோட அம்மா அப்பாலாம் என்ன ஆனாங்க, செத்து போனாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியல. இங்கிட்டு வாசுவோட அம்மா அப்பாலாம் செத்து போனாங்களா உயிரோட இருக்காங்களே தெரியல. நாடகத்துல எல்லாத்தையும் நடிக்க வச்சீங்கன்னா ஒட்டுக்கா கொண்டு வாங்கடா நாடகத்துல. பாதி பாதியா பிச்சு பிச்சு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டீங்கன்னா நாடகம் பார்க்க நல்லா இருக்காது. சரியா? தர்மலிங்கம் திருந்துற மாதிரி எடுங்க. அந்த ஆளையே காணோம் நாடகத்துல. கொஞ்ச நாள் அவனை வச்சே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. மீசைய முறுக்கிட்டு நம்ம கண்ணுருட்டி மாமன்னரே ஆளையே காணோம் தர்மலிங்கத்தை. சரியா? அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்படி முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாடகம் சீக்கிரமா முடிச்சு தொலைங்க. சரியா? பாரதிக்கு நல்லபடியா 2வது குழந்தையும் நல்லபடியா பொறந்து எல்லா குடும்பமா எல்லாம் ஒட்டுக்கா நின்னு ஒண்ணு சேர்ற மாதிரி எடுங்க. சரியா? இல்ல முடிக்க தெரியலன்னா நாடகத்தை பாதியோட நிப்பாட்டிருங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். சும்மா எங்களை போட்டு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்காதீங்க வார வாரம். சரியா? முடியல எங்கனால. ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ அது அந்த அதுதான் கைஸ் அந்த இப்ப பாரதிய வந்து கன்சீவ் ஆகாததுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கொஞ்சம் புடிச்சு புடிச்சு கொஞ்சுவானாமா செய்வானாமா உருகி உருகி லவ் பண்ணுவானாமா மாசமானோடனே விட்டு போயிட்டான்.